சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்புறம் இருக்குடி உனக்கு. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிடுவாரு. உன் வயித்துல குழந்தை இருக்குல்ல, இருக்கும் இருக்கும் இருக்கணும். அந்த குழந்தை எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு எல்லாமே தெளிவா சொல்லிடுவாரு. அதனால நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. மலர், இங்க என்ன பண்ற? ஒன்னும் இல்ல அர்ஜுன். அர்ஜுன், அது கோயில்ல பூஜை நின்னு போச்சுல்ல, அத நினைச்சு அவ கொஞ்சம் அப்செட்டா இருந்தா. அதான் நம்ம ஜோசியர் எல்லாத்தையும் சரியா சொல்லிடுவாரு, நீ கவலைப்படாதன்னு நம்பிக்கை கொடுத்து பேசிட்டு இருந்தேன். மலருக்கு நம்பிக்கை விட்டதா அவ புருஷன் நான் இருக்கேன்ல. மலர் அப்செட்டா இருக்கான்னு நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க, அவரை நான் பாத்துக்கிறேன். மலர், போலாமா? வா. வா, வந்து உட்கார். என்னாச்சு மலர்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அர்ஜுன். அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. எப்படி குத்தி காட்டி ஜாடமாடியா பேசினாங்கன்னு பார்த்தல. ஒருவேளை துர்கா சொன்ன மாதிரி அந்த ஜோசியர் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அர்ஜுன். மலர், அப்படிலாம் எதுவும் ஆகாது, பயப்படாத. இதுக்குதான் அர்ஜுன் நேத்தே எல்லா உண்மையும் அத்தை கிட்ட சொல்லிடுறேன்னு சொன்னேன். சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும் நினைக்கிறியா? நீங்க பாரு மலர், இது சின்ன விஷயம் கிடையாது. போற போக்கில் அப்படியே சொல்லிட்டு கடந்து போறதுக்கு. குழந்தை விஷயத்துல அம்மா எவ்வளவு சென்சிட்டிவா இருக்காங்கன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டாம். அவங்க சொன்னதில் யோசிச்சு நீ பயந்துட்டு இருக்க வேண்டாம். எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இல்ல அர்ஜுன், அது நான் தான் சொல்றேன்ல, என்ன நம்புறல்ல, பயப்படாம இரு. வா, வந்து உட்கார். அக்கா, கைய கொடு. சூப்பர்க்கா. காலையிலேயே அந்த கோமதியை திட்டுற மாதிரி மலரை இன்டைரக்டா வச்சு செஞ்சுட்டக்கா. சூப்பர்க்கா. பின்ன கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா போட்டா என்கிட்ட. இதே மாதிரி அந்த வேலை செய்யறவங்க முன்னாடி நம்மளை எத்தனை தடவை அவமானப்படுத்திருப்பா. இன்னைக்கு அவ முன்னாடியே அப்படியே கதி கலங்க நிக்க வச்சேன்ல, அதாண்ட துர்கா. என் எதிரில நின்னாலும் என்னை எதிர்த்து பேச முடியாம நிக்க வச்சேன்ல, அது தேவைதான். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு இருந்தானா அவளை கதற விட்டுருப்பேன். அதுக்குள்ள அந்த அர்ஜுன் வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டான். ஏங்கா, ஒருவேளை அந்த மலர் கர்ப்பமா இல்லைன்னு நம்ம அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஏன்டா அப்படி கேக்குற? இல்லக்கா, நேத்து நான் அம்மா கிட்ட மலர் வயித்துல குழந்தை இல்லைன்னு சொல்லும் போது அந்த அர்ஜுன் மூஞ்சில எந்த ரியாக்ஷனுமே இல்லாம சைலண்டா இருந்தாங்கா. அதான் கேக்குறேன், அவனுக்கும் ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமோ? அப்படி இருக்காதுடா. இந்த விஷயத்துல அம்மாவும் அர்ஜுனும் ஒண்ணுதான். குழந்தைக்கு ஏதாவது நடந்ததுன்னு தெரிஞ்சா அந்த மலரை ஒரு வழி பண்ணிடுவான். அவனுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படி இந்த அன்னதானம் பூஜை இதெல்லாம் பண்ண விட்டுருப்பான். என்னதான் மலர் மேல பாசமா இருந்தாலும் குழந்தையா மலரான் வரும்போது அவனுக்கு குழந்தைதான் முக்கியமா தெரியும். கண்டிப்பா மலர் வயித்துல குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா அவளை இந்த வீட்டை விட்டு அவனே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவான். எனக்கு தெரிஞ்சு அது இன்னைக்கு நடந்துரும் தோணுது. என்னக்கா சொல்ற? அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டியா? பண்ணாம விட்டுருவேனா? அக்கா, ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்க்கா. தயவு செஞ்சு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருந்தா மட்டும் பிளான் பண்ணு. அப்புறம் என் கண்ணும் பழுத்த மாதிரி இன்னைக்கு உன் கண்ணமும் பழுத்துற போகுது. டேய், இன்னைக்கு யாருக்கு அற விழ போகுதுன்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்குவ. சரி, அப்படி என்னக்கா பிளான்? அதான் அந்த ஜோசியர் வராருல்ல, அவரை வச்சுதான் என் பிளானே. ஜோசியரா? என்னக்கா சொல்ற?
இத வாங்கிக்கோங்க. என்னங்க பணமெல்லாம் கொடுக்குறீங்க? என்ன ஏதுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லலாம்ல? செண்பகவல்லி அம்மா எதுக்கு உங்களை எங்க வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு தெரியுமா? தெரியலம்மா, வர சொன்னாங்க, சரின்னு சொன்னேன். நான் சொல்றேன் கேளுங்க. செண்பகவல்லி அம்மா வீட்ல நிம்மதி இல்ல. எதுக்கு எடுத்தாலும் தடங்களாவே போய்கிட்டு இருக்கு. அவங்க மருமக மலர் வயித்துல குழந்தை இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் இல்ல. ஆனா அந்த மலர் குழந்தை இருக்கிறதா பொய் சொல்லி இத்தனை நாளா அவங்கள ஏமாத்திட்டு இருக்கா. என்ன சொல்றீங்கம்மா? ஆமாங்க. இத நான் சொன்னா கண்டிப்பா செண்பகவல்லி அம்மா நம்ப மாட்டாங்க. அவ்வளோ ஏன், இத என் தம்பி சொன்னதுக்கே அவன் கண்ணும் பழுத்துடுச்சு. இதையே நீங்க உங்க கணக்கு கட்டம் பிரகாரம் சொல்லிடுவீங்க, அது வேற. இருந்தாலும் இந்த பணம் ஏன் உங்களுக்கு தரேன்னா, அந்த மலருக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயத்துக்கும் மேல சில விஷயம் பண்ணணும். என்னம்மா பண்ணணும்? செண்பகவல்லி அம்மா, நீங்க நம்பிட்டு இருக்கிற மாதிரி உங்க மருமக வயித்துல குழந்தையே இல்ல, அவளால இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியாது, குழந்தை பாக்கியமே மலருக்கு கிடையவே கிடையாதுன்னு நீங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவ உடம்புல பல பிரச்சனைகள் இருக்கு, அதனால இந்த குடும்பம் விருத்திக்கு வரவே வராது. அதுக்கும் மேல உங்க புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, உங்க வம்சத்துக்கு ஒரு வாரிசு வரணும்னா இந்த பொண்ணை தட்டி விட்டுட்டு உங்க பிள்ளைக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லணும். அப்பதான் நீங்க நினைச்சது நடக்கும், உங்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும்னு ஸ்ட்ராங்கா சொல்லணும். ஐயா, நீங்க செண்பகவல்லி அம்மாவுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா செண்பகவல்லி அம்மா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு தவம் இருக்காங்க. அவங்க மனசுக்கு ஒரு மருந்தா நீங்க சொல்ற வார்த்தை அமையணும். இப்ப கூட அந்த மலர் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் இதை சொல்லல. செண்பகவல்லி அம்மாவை அவ ஏமாத்திட்டு இருக்காளேன்னு நான் ஆதங்கப்படுறேன். இந்தாங்க பிடிங்க. இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிக்கங்க. இல்லம்மா, பணம் எல்லாம் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க செய்ய போற உதவிக்கு கை மாற இதை வச்சுக்கங்க. நாளைக்கு வந்துருங்க. சூப்பர்க்கா, இப்படி ஒரு பிளான பண்ணிருக்குன்னு நீ என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. பிளான் எப்படி? பக்கா பிளான்கா. அந்த ஜோசியக்காரன் மட்டும் சொன்னானா அம்மா அப்படியே நம்புவாங்க. நீ சொல்லிட்ட மாதிரியே அவன் சொல்லிட்டா மட்டும் போதும். அப்புறம் நாம நினைச்ச மாதிரியே அந்த மலர் கர்ப்பமாலங்கிற விஷயம் அம்மாவுக்கும் தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த மலர் மேல இருக்கிற பாசம் கோபமா மாறிடும். அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. கண்டிப்பா நீ சொன்னது நடக்கதான் போகுது. அந்த ஜோசியக்காரர் மட்டும் வரட்டும், அப்புறம் எல்லாம் தானா நடக்கும்.